என் தாயும் சகோதரர்களும் இவர்களே. இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, இந்த நிமிட நட்சத்திற்கு இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன். என் தாயும் என் சகோதரர்களும் இவரே. விண்ணகத்தில் உள்ள தந்தையின் திருவுளப்படி யாரெல்லாம் நடக்கிறார்களோ அவர்கள் இயேசுவுக்கு தாயும் சகோதரனும் சகோதரியுமாய் மாறுகிறார்கள். எவ்வளோ பெரிய பாக்கியம் பாருங்க. வானக தந்தையின் திட்டத்தின்படி, திருவுளத்தின்படி, தீர்மானத்தின்படி, எண்ணத்தின்படி, சித்தத்தின்படி, விருப்பத்தின்படி யார் இந்த பூமியில் வாழ்கிறார்களோ அவர்கள் இயேசுவுக்கு சகோதரனும் சகோதரியும் தாயுமாய் மாறுகிறார்கள். ஏசாயா 50:4 சொல்லுகிறது, அதிகாலமே எழுந்து ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கின்ற பொழுது தன் திருவுளத்தை வெளிப்படுத்துகிறார். கலைத்தவனை தன் வார்த்தையால் ஊக்குவிக்கும்படி கற்றதை உணர்த்தும் கடவுள் அதிகாலை தூரம் எழுப்புகிறார். எழுப்பி ஆசானுக்கு செவியும் எடுப்பது போல அவர் வார்த்தைகளுக்கு சித்தத்துக்கு செவியும் எடுக்கும்படி என் செவி புலன்களை ஆண்டவர் தூண்டுகிறார். அதிகாலமே ஆண்டவரை தேடுகிற பிள்ளைகளுக்கு கடவுள் தன் திருவுளத்தை வெளிப்படுத்துகிறார். ரோமர் 12:1-2 வாசிக்கிறோம், நீங்கள் உங்கள் உடலை கடவுளுக்கு உகந்த பரிசுத்த பலியாக, உயிருள்ள பலியாக ஒப்புக்கொடுங்கள், உங்கள் உள்ளம் புதிக்கப்பட்டு மாற்றம் பெறுவதாக, அப்பொழுது கடவுளின் திருவுளம் யாது என உயிர்த்துணர்ந்து வாழ்வீர்கள். இந்த அனுபவத்துக்கு நான் கடந்து போகின்ற பொழுது கடவுளுடைய திருவுளத்தை உயிர்த்துணர்ந்து வாழ முடியும். பிரியமானவர்களே, அவ்விதமாய் விண்ணக தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றுபவர்களாக, கடைப்பிடிப்பவர்களாய் மாறி இயேசுவுக்கு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு தாயும் சகோதரனும் சகோதரியுமாய் மாறுவோம். இறை உறவை பற்றிக்கொள்வோம், பெற்றுக்கொள்வோம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.